நாம அடிச்சு சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ எல்லா வீட்லையும் நிச்சயம் ஒருத்தராவது நம்முடைய அரசனுடைய திட்டங்களால பயன்பெற்றவர் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்துல ஏதாவது ஒரு வகையில நிச்சயம் பயன்பெற்றிருப்பாங்க. அதுல முக்கியமா சில திட்டங்களை மட்டும் இங்க நான் குறிப்பிட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். முதல்ல முதலமைச்சர் அமர்ந்த உடனே முதல் நாள் போட்ட 5 கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம் அப்படின்ற ஒரு கையெழுத்து. இது தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, சொன்னதை முதல் நாளே செஞ்சார். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறீங்க, நான் கிண்டலுக்காக சொல்லல. இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல 4.5 வருஷத்துல எத்தனை முறை மகளிர் பயணிச்சிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சுமாரா கணக்கே இல்லையா? என்கிட்ட கணக்கு இருக்கு. 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவுமா? 780 கோடி பயணங்கள், 780 crores. ஆண்கள் நாமெல்லாம் கத்துக்கணும், மகளிர்கிட்ட ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா பயன்படுத்த முடியும், அதனால பயன்பெற முடியும்னு கத்துக்கணும். நான் நகைச்சுவைக்காக சொல்லமா, உண்மையாகவே அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி.